வெல்கம் டு திஸ் சேனல். எல்லாரும் ஹார்ட் பீட் சீசன் 3யோட எபிசோட் 5 பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கல, கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எபிசோட் 5ஓட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து அனு தானே விஜய் வீட்டை வந்து திறக்கிறாங்க. ஸோ விஜய் வந்து ஷாக்கிங்காக அண்ட் சர்ப்ரைசிங்காக அனுவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அனு பேசுகிறது எல்லாமும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. மேல் வீட்டுக்கு குடி வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அனு. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டார் விஜய். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஓடுது. நீங்கள் கூட ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கோட இவர் ரசிச்சுட்டே இருக்காரு. அனு போனதுக்கப்புறமா அப்பா சொல்கிறாரு அவள் போயிட்டா அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து பார்க்க வராரு. இவர் கூடவே இருப்பார்ல, அர்ஜுன் கூடவே ஒருத்தர் தங்கியிருப்பார்ல, அர்ஜுன் வீட்டில். ஸோ ஒர்க் பண்ணுறவர் மாதிரி கூடவே இருப்பார்ல. ஸோ அவர் சாப்பாடு கொடுக்க வந்து உங்களை இப்படி பார்க்க சந்தோஷமாக இருக்குது தம்பி, ஆனால் ஆர்கே ஹாஸ்பிட்டல் வந்து மாறிடுச்சு, எல்லாமே வந்து பணம் தான் முக்கியங்கிற மாதிரி நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களாம். அதை திருப்பி மீட்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அர்ஜுனும் இல்லை, கொடுத்துட்டேன், எழுதி கொடுத்துட்டேன், இனிமேல் அதை நம்ம கைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்கிறாரு. அண்டு காலேஜ் கேன்டீனில் வந்து சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் சண்டைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அர்ஜுன் வரமாட்டேங்கிறாரு. ஆனால் மது வந்து என்ன இப்படி அம்மாவுக்கு பயந்த பிள்ளையா இருக்க, சண்டைனா பயமா அப்படிங்கிறவும் அர்ஜுன் செம்மையாக கோவப்படுறாரு. பழைய அர்ஜுனை வந்து பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறமா கோவப்பட்டுட்டு மது கிட்ட கோவப்பட்டுட்டு அப்புறம் சாரி கேட்குறாரு. சாரி, எனக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லை, இறந்துட்டாங்க, நான் கோவப்பட்டதுக்கு சாரினது. மது ஃபஸ்ட்டு ஒரு பொய்யை சொல்கிறாங்க, எனக்கும் அப்பா அம்மா இல்லை, அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னா. ஆனால் பக்கத்தில் இருக்கவருக்கு தெரியுது, அடி பாவி, வினோத்துக்கு தெரியுது அடி பாவி அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மது சொல்லிட்டாங்க, இது நான் சும்மா ப்ராங்க் பண்ணேன்னு. எப்படியோ சண்டை நடக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் அர்ஜுன் சொல்கிறாரு, இந்த சண்டையெல்லாம் ஆரம்பித்து வச்சதே நான் படிக்கும்போது தான் ஆரம்பித்து வச்சேனே அப்படிங்கவும். ஸோ மது வந்து அந்த 2 கேங்குக்கு நடுவுலையும் போயிட்டு, என்ன எல்லாரும் வாயாலே பேசிகிட்டு இருக்கீங்க, கையால் அடித்து பேச வேண்டியதானே, அண்டு நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரேன், அவர் தான் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சதே, நீங்கள் அவர்கிட்டே பேசிக்கோங்கன்னு. ஸோ அர்ஜுனை காட்டவும் அர்ஜுன் வந்து 2 கேங்குக்கும் சமாதானம் பண்ணி அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. நான் தான் இந்த சண்டையை ஆரம்பித்து வச்சேனே, நான் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஆரம்பித்தேன், அப்புறம் செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயருக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் ட்ராப் அவுட்டே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, படிக்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணுவோம். பசங்க வந்து ப்ரோ நீங்கள் அட்வைஸ் பண்ணவே வேணாம், இப்படிலாம் நீங்கள் பேசவே வேணாம், நாங்களே போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சமாதானமாயிட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. அண்டு அடுத்த நாள் வந்து ரதி இவங்க அனுவும் ரீனாவும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அனு வந்து ரீனாக்காகவே வெயிட் பண்ணி ரீனா கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. விஜய் இருந்தாரே, அவர் யார், உங்கள் பிரதரா அப்படின்னதுக்கு இல்லை, அவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீனாவும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்ட்டு அனு சொல்கிறாங்க. அப்போ ஓகே, பார்ட்டிக்கெலாம் போனால் அவங்கக்கிட்டே காஸ்ட்யூம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. அண்ட் கீழே ரீனா வீட்டுக்குள்ளே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் அந்த அப்பாவும் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க, கேம் விளையாண்டுட்டுருக்காங்க. அப்பா அனுவை பற்றி சொல்கிறாங்க. என்ன அனுங்கிறவங்கள பார்த்தா நீங்கள் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்க போலையே, அந்த அனுக்கு மேரேஜ் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தால் மொதல் நாள் தானே ரீனா வந்து கொலாப்ஸ் ஆகி பிளாக் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ரீனாவோட கேஸை டாக்டர் ரஞ்சித், அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் தான் வந்து பார்த்துருக்காரு. ரீனா ஒரு கேஸ், ஒரு டெலிவரி கேஸு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது ஹேண்டில் பண்ணுறாங்களா. ஏற்கனவே அவர் வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாமாங்க, ரீனா தான் வேணான்றுவாங்க. ஸோ இப்போ ரீனா இல்லாததுனால அவர் பார்த்துட்டுங்கிறவங்க ரீனாவுக்கு ரொம்ப கோவமாக வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ கதிர் போய் கேட்குறாரு. கதிரும் வந்து சொல்கிறாரு, இல்லை செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லைன்னா. ரீனா கோவப்படுறாங்க, ஏன் அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு. இல்லை, இது ரொம்ப முக்கியமானது, ரஞ்சித் சார் ஏற்கனவே இது மாதிரி என்கிட்ட சொன்னார் அப்படின்ட்டு. அது வந்து அதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்கே ரதியோட அப்பா வந்து ரதிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் ரீனாவை போய் பார்த்தேன் அப்படின்னு. ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சியாக அன்வர் அப்படிங்கிறவங்களோட கேஸ் வருது. ஸோ அதை பற்றி வந்து ஃபஸ்ட்டே வந்து அவர் எமர்ஜென்சிங்காகவும் நிறைய குரூப்பாக நிறைய டாக்டர்ஸ் 1 2 3 டாக்டர்ஸ் இருக்கவும் ராகவ் வந்து ஃபஸ்ட்டு திட்டாரு, இதுக்கு இத்தனை டாக்டர்ஸ் இருக்கீங்க, ஒருத்தர் மட்டும் பார்த்தா போதும். அண்ட் ராகவ் வந்து பிரிக்கிறார், இவங்க இது பண்ணலாம், அவங்க அதை பண்ணலாம், இது மாதிரி பிரித்து பார்க்கலாமேங்க. அமலா வந்து கோவப்படுறாங்க, என்ன நீங்களும் இங்கே வந்து டாக்டர் தானே, நீங்கள் யார் எங்களுக்கு வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு, எமர்ஜென்சிக்குனால தானே எல்லாரும் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ராகவுக்கும் அமலாவுக்கும் கொஞ்சம் ஆப்போசிட் மாதிரி வருது. ஃப்யூச்சரில் இவங்க கூட கப்பல் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அண்டு ஸோ அந்த அன்வர் கேஸ் பற்றி எல்லாருமே வந்து டீட்டெயிலாக இது பண்ணாங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குரூப்பும். அன்வர் வந்து அமலா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மேனுவலாகவே பண்ணலாம், ஏன்னா ரொம்பவே ரிஸ்க் இருக்குது, அது இல்லாமல் அவங்க வந்து மைக்ரைன் ஒர்க்கர் தான், அப்பெண்டிக்ஸ் பண்ணுறது மேனுவலாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு குரூப்பும். அதாவது இங்கே ராக்கி அண்டு இன்னொருத்தவங்களும் ஒரு மாதிரியும், ராகவும் அமலாவும் ஒரு மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நடுவில் மானசாவும் அந்த பேஷண்ட்டை போயிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி கஷ்டப்படுறவங்க தான், 4 பசங்க இருக்காங்க, இவர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு, நாங்கள் மணிப்பூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒய்ஃப் அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவோம். மானசா கேட்டுட்டு இங்கே சீஃப் டாக்டர் சரண்யா வந்து 2 பேர்த்தோட டிஸ்கஷன் கேட்டு வச்சுருக்காங்க. ராகவ் சொன்னதை கேட்டு தான் வந்து ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே.
மோஸ்ட்லி வந்து எல்லாரும் அப்பெண்டிஸ் லேப்ராஸ்கோபி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டாலுமே ராகவ் வந்து இல்லை நம்ம மேனுவலாக ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படி ரிஸ்க் எடுத்தால் யார் எடுத்துக்குவா பொறுப்பெடுத்துக்கொண்டதுக்கு ராகவ் நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே மானசா வந்து சொல்லிடுறாங்க, இல்லை ராக்கி இந்த பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், அவர் இப்போ உயிரோட தானே இருக்கார், இப்போவே நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிடலாம், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அப்படின்ட்டு மானசாவோட மைண்டு ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற பேஷண்ட்ஸை மட்டும்தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி. ஸோ அதையுமே சொல்லிடுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எது ப்ராஃபிட்டபுளோ அது மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு. ஸோ ராக்கி அவர் இப்போ நல்லா இருக்கும்போதே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. இங்கே பேஷண்ட் அன்வர் வந்து ரொம்பவே சீரியஸ் ஆகிடுறாரு. அவருக்கு ரொம்ப ஃபிக்ஸ் வந்த மாதிரி காட்டுறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி நர்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. நர்ஸ் டாக்டர் கூப்பிட்றதோட